கூட்டாட்சி அப்படின்றது அதுவும் குறிப்பாக நிதி பகிர்வில் எப்படி இருக்கணுன்றது ஒன்று. இந்த மோதல் போக்குகள் இது எந்த இடத்துல இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? நாங்கள் மீண்டும் மீண்டும் அப்சல்யூட் நம்பரில் பேசிகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஏதோ இன்ஃப்ளேட்டடாக ரொம்ப பெருசாக தெரியும். ஏன்னா அன்னைக்கு வரி வருமானம் 13 லட்சம் கோடி, இன்னைக்கு வரி வருமானம் 38 லட்சம் கோடி, ரெண்டுத்துக்கும் பாரதூரமான வேறுபாடு இருக்கிறது. அன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெக்யூலராக தமிழ்நாட்டுக்கு மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு 5% வரி பகிர்வில் பணம் வந்துட்டு இருந்தது. இன்றைக்கி அது 4% குறைஞ்சாச்சு, 4.1%, 0.9% குறைவு. உதவி மானியங்கள் 6% வந்துட்டு இருந்துச்சு, இன்றைக்கி 2.6% குறைஞ்சாச்சு. சென்ட்ரல் ஸ்கீமில், சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸில் இன்னும் அது சிறப்பு திட்டங்கள் அப்படின்னு எடுக்கும் பொழுது நேரடியாக வழங்கக்கூடிய திட்டங்கள் அப்படிங்கிறது குறைஞ்சி போச்சு. அதை எல்லாம் விட தாண்டி ஒன்றிய அரசினுடைய பங்களிப்பு தொகையுடன் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள், அந்த ஸ்டேட்டும் யூனியனும் சேர்ந்து நடத்தக்கூடிய திட்டங்கள், அதில் ஒரு ப்ரீ கண்டிஷன் வச்சிடறாங்க. முன்னாடி வீடு வழங்கும் திட்டம் மாநில அரசு செய்துட்டு இருக்கிற போது 100% மாநில அரசு அந்த நிதியை எடுத்துக்கிடுச்சு. மெயின்டெனன்ஸ் சார்ஜ் மட்டும் 300 400 மக்கள்கிட்ட வாங்கணும். இன்றைக்கி ப்ரீ கண்டிஷன் என்ன அப்படின்னா பீப்புள் கான்ட்ரிபியூஷனை மேண்டேட் பண்ணுறாங்க. அது நீங்கள் வேளாண்கான இன்சூரன்ஸ் ஸ்கீமாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், 1.5 லட்சம் அவங்க கொடுக்குறாங்க, 7.5 லட்சம் ஸ்டேட் கொடுக்க வேண்டியிருக்கு. இன்றைக்கி 10 லட்சத்தை தாண்டி போகுது. உதாரணத்துக்கு இந்த பட்ஜெட் அலோகேஷன்லேயே 10 லட்சம் கோடி வீடு வழங்கும் திட்டத்திற்கு நாங்கள் ஒதுக்கீடு செய்திருக்கிறோம்னு அவங்க சொல்கிறாங்க. பட் அதனுடைய இன்டர்னலாக அடுத்த டாக்குமெண்ட்டை நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா 2.2 லட்சம் கோடி தான் யூனியன் கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷன், பாக்கி 7.8 லட்சம் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. எல்லாவற்றையும் முக்கியமாக நம்ம மீண்டும் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன், தமிழ்நாடு மாதிரியான உற்பத்தி மாநிலங்கள் இழப்பை சந்திக்கிறது, அதனால காம்பன்சேஷன் வேணும்னு கேட்டுட்டு இருந்தோம். 4% வளர்ச்சி வச்சு அவங்க காம்பன்சேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது என்ன ஆச்சு? 2022 நிறுத்திட்டீங்கல்ல. ஆனா இன்னைக்கும் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ்னு ஒரு செஸ் வசூல் பண்றீங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்பு 1.25 லட்சம் கோடி இருந்த அந்த செஸ்ஸோட வேல்யூ இன்னைக்கு 1.51 லட்சம் கோடியா உயர்ந்திருக்கு. அடுத்தது நான் தூத்துக்குடி செல்வம் அவர்கள் பேசும்போது ஒரே ஒரு விஷயம் சொன்னார், மம்தா பானர்ஜி அவர்கள் விளம்பரத்துக்கு போறாங்க அப்படின்ட்டு. மோடி போயிட்டு வெளில வந்தா அது விளம்பரம் கிடையாது, மம்தா பானர்ஜி உள்ள போயிட்டு அது வந்தா விளம்பரமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இங்க பார்க்க வேண்டியது. பொன்ராஜ், இப்ப இந்த நிதி ஆயோக்கே விமர்சனம் விவாத பொருளாகுது. இப்ப வன்னியரசு கேட்டது அதனோட அவுட்கம் என்ன, நிதி ஆயோக்ல பேசப்பட்டது அதனுடைய விளைவு என்னவா இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டார். நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கு என்ன தீர்வா இருக்க முடியும்? சுருக்கமா நிறைவுப்பாரு. இல்லை, நிதி ஆயோக்கு அதனுடைய ஒரு ஐவாஸ் அமைப்பாக தான் நான் பார்க்குறேன். அதனுடைய எந்த விதமான பலனும் அது கிடையாது. சர்வே பண்ணுறாங்க, ஸ்டேட்டை இந்தந்த இண்டிகேட்டரில் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்கன்னு சொல்கிறாங்களே ஒழிய அதை தவிர்த்து வேறு எந்த பலனும் இருக்கிற மாதிரி தெரியல. நீங்கள் சிம்பிளாக கம்பேர் பண்ணி பாருங்கள். 65 ஆண்டு காலம் செயல்பாட்டில் இருந்த பிளானிங் கமிஷன் என்ன சாதனை பண்ணியிருக்கு? 5 ஆண்டு திட்டங்கள் ஒரு மிகப்பெரிய சாதனை. முதலாம் 5 ஆண்டு திட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா விவசாயமும் மின்சாரமும் இதான் ஃபோக்கஸ் இருந்தது. 2ஆம் 5 ஆண்டு திட்டம் எடுத்துட்டீங்கன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன், டெவலப்மெண்ட் ஆஃப் த பப்ளிக் செக்டர் கம்பெனி, இதான் ஃபோக்கஸ். இப்படி பார்த்து வரிசையாக நீங்கள் 5 ஆண்டு திட்டம் 11th 5-year பிளான் எடுத்துக்கிட்டீங்க, 2007 2012 எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்க்ளூசிவ் க்ரோத் அண்ட் இம்ப்ரூவிங் சோசியல் இண்டிகேட்டர்ஸ், ஹெல்த், எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அடுத்து கிரீன் ரெவல்யூஷன் வந்தது பிளானிங் கமிஷனால, எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் லிபரலைசேஷன் வந்தது பிளானிங் கமிஷனுடைய இன்டர்வென்ஷனால, டெவலப்மெண்ட் ஆஃப் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்தது பிளானிங் கமிஷன் இன்டர்வென்ஷனால, சோசியல் செக்டார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா ரோடு, ரயில்வே, பவர், டெலிகம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர்ஸ் வந்தது எல்லாமே பிளானிங் கமிஷன் இம்ப்ளிமெண்டேஷனால. அடுத்து சோசியல் செக்டார் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துக்கங்க, மிட் டே மீல் ஸ்கீமா இருக்கட்டும், சர்வ சிக்ஷா அபியானா இருக்கட்டும், நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷனா இருக்கட்டும், இது எல்லாமே வந்தது எஜுகேஷன், நியூட்ரிஷன், ஹெல்த் கேர் வந்தது பிளானிங் கமிஷனால. அடுத்து பாவர்ட்டி அலிவேஷன் ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டீங்கன்னா IRDP ப்ரோக்ராம் இருக்கட்டும், அது எம்என் ரேகாவா இருக்கட்டும், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் எல்லாமே வந்தது பிளானிங் கமிஷனால. டீசென்ட்ரலைசேஷன், லோக்கல் கவர்னன்ஸ், செக்டரல் ஃபோக்கஸ், பெரிய பலன்களை கொடுத்திருக்கு அப்படின்றீங்க. இதே உங்க பார்வையா? இல்ல, லாஸ்ட் ரவுண்ட்ல சொல்லி முடிச்சிடுறேன். இந்த 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 நிதி ஆயோக்கினுடைய விஷன் என்ன? 7 வருஷ விஷன், ஒரு ஸ்ட்ராட்டஜி, 15 வருஷம் ரோடு மேப், இதான் அவங்க கொடுத்த விஷன். இதுல என்னது? அம்ருத்துல எவ்வளவு பண்ணிருக்காங்க? எத்தனை வீட்டுக்கு டேப் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்திருக்காங்க? எத்தனை வீட்டுக்கு இது கொடுத்திருக்காங்க? பணம் தான் கொடுக்க முடியும். மாநில அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். பாயிண்ட் மாநில அரசுகள் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அது இல்லங்க. மாநில அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். மத்திய அரசாங்கத்தோட குற்றச்சாட்டு. பண்ணணும்னா என்ன அர்த்தம்? இவங்க பண்ணணும். மாநில அரசு பண்ணலன்றத நம்ம குற்றச்சாட்டு. அவருக்கான பயிர் செல்வம். டிஜிட்டல் இந்தியாவை கொண்டு வந்து இன்னைக்கு 1,25,000 பாயிண்ட் டேக்கன் பண்றாங்க. செல்வம் பாருங்க. அந்த ஃப்ராட் எங்க போச்சு? அட்டல் இன்னோவேஷன் மிஷன்ல எத்தனை ட்ரக் மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க, எத்தனை புது திட்டங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க, என்ன இம்போர்ட் செல்வம் உங்க கருத்து? அதாவது இந்த பட்ஜெட்ல
ஒரு நிமிஷம் பொன்ராஜ் சார், கொஞ்சம் ஒரு நிமிஷம். செல்வம் முடிச்சிடட்டும். அவரோட எதற்குமே லாயக்கு இல்லாத நிதி ஆயோக் இது ஒரு ஐவாஸ் காத்திருங்க பொன்ராஜ். செல்வம் சரி சரி 1.5 லட்சம் கோடி ரூபாய் மாநிலங்களுக்கு வட்டி இல்லாத கடன் கொடுப்பதற்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க பட்ஜெட்ல. அதை மாநில அரசுடைய பிரதிநிதிகளோ மாநில அரசோ மத்திய அரசுடைய நிதித்துறை அணுகித்தான் பெற முடியும். சரி, முத்ரா கடன் இருக்கு பாருங்க, அதை 10 லட்சத்துல இருந்து 20 லட்சமா ஆக்கியிருக்கோம். ஏற்கனவே கடந்த காலங்கள்ல முத்ரா கடன்ல அந்த கடன் திட்டத்துல அதிகம் பலனடைஞ்சது தமிழ்நாட்டினுடைய பெண்கள். அது எதுக்காக நான் இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஹலோ பேசுங்க செல்வம், நேரம் இன்மை சுருக்கமா சொல்லுங்க. வேற நான் இதுக்குள்ள வரல. பிரதமருடைய கரீப் கல்யாண் அன்ன யோஜனால நிதி அமைச்சர் அதெல்லாம் வாசிச்சுட்டாங்க. நீங்க சம்ம பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் செல்வம். நான் வேற எதுக்குள்ளேயும் வரல. தேர்தல் முடிந்து விட்டது. மாநில அரசு மத்திய அரசோடு இணக்கமாக சென்று இவங்க என்ன வேணாலும் கோரிக்கை வைக்கணும். இன்னொரு சின்ன இது மட்டும் சொல்லி இணக்கமா இருக்கு இல்ல ஒரு வைத்து மட்டும் சொல்றேன். நீங்க ஆட்சி நடத்தக்கூடிய உங்கள் மாநிலத்தில் மத்திய அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தி ஒரு வெறுப்புணர்ச்சி ஏற்படுத்துவதை விட அதே பாயிண்ட் மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசுக்குமான ஒரு கூட்டாட்சி இருக்குல்ல, நீங்க உங்க நியாயம் பண்ண முடியாது. இந்த கூட்டாட்சி அமைப்பை பாதுகாக்கக்கூடியது ஒன்றிய அரசு தான். வெறும் மோடியோ அல்லது பாஜகவோ ஒரு கிழக்கிந்திய கம்பெனியா இந்தியாவுடைய அரசை மாத்துறாங்க. மாநிலங்களை வெறும் வரியை மட்டும் வசூல் பண்ற ஒரு அரசா மாத்துறாங்க. கிழக்கிந்திய கம்பெனினா ஒரு பிரிட்டிஷ் ஆட்சியினுடைய செயல்பாடாதான் ஒன்றிய அரசு இருக்கு அப்படிங்கிறது முக்கியமான. நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.